கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெனஸ்டே. இந்த ஒரு புதிதான எபிசோட்லையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை காத்தார், வழிநடத்தினார், வசனத்திலிருந்து நம்மை வழிநடத்தினார். இந்த வாரத்தில் இந்த புதன்கிழமையில் இந்த வேர்ட்லி வெனஸ்டேல கர்த்தர் நமக்கு ஒரு அழகான வார்த்தையை கொடுத்து நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். அது 119வது சங்கீதம் 60வது வசனம். இந்த வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். சங்கீதக்காரன் இவ்வண்ணமாக எழுதுகிறார், உம்முடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளும்படி தாமதியாமல் தீவிரித்தேன். நீங்கள் தலைப்பை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமையே. பிரியமான தேவஜனமே, இந்த காலகட்டங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கீழ்ப்படுகிறோம், ஆனால் சில வேளைகளிலே தாமதமாக கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம அண்டையில் சுட்டி காட்ட விரும்புவது தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமையே. இங்கே சங்கீதக்காரன் இவ்வண்ணமாக எழுதுகிறார், ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். சங்கீதக்காரனாகி தாவீது எழுதுகிறான், நான் உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதற்கு நான் தாமதியாமல் நான் தீவிரித்தேன், தீவிரம் காட்டினேன். தேவச்சனமே, இந்த நாட்களில் இந்த பிஸியான ஒரு உலகத்தில் நாம் நிறைய வேளைகளில் ஆண்டவரோட வசனத்தை கேட்கிறோம். அந்த வசனம் எவ்வளவு வெகுவாக நம்மை வழி நடத்துகிறது, எவ்வளவு ஆழமாக நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கிறது. ஆனாலும் அநேக வேளைகளிலே நம்முடைய கீழ்ப்படிதல்கள் தாமதமாகவே இருக்கிறது. தாமதமான கீழ்ப்படிதல்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளாகவே இருக்கிறது. அவைகள் கீழ்ப்படியாமையாகவே இருக்கிறது. நமக்கே தெரியும், வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், கீழ்ப்படியாமையின் மூலமாக தான் மனுஷன் அவருடைய மகிமையின் சாயலை இழந்து போனான். இந்த காலகட்டங்களிலேயும் தாமதமான சில கீழ்ப்படிதல்களினாலே நாம் தேவனை துக்கப்படுத்துகிறோம், மகிமைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே சபைகளும் சரி தாமதிக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த சமீபமான தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த வார்த்தைகளை தீவிரப்படுத்தாமல் தாமதமாக ரொம்ப லெதார்ஜிக்காக வருகையை பற்றின வார்த்தைகளை பேசுகிறதற்கு சபை விரும்பாமல் ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான காரியங்களையே பேசுகிறபடினாலே சபை இன்றைக்கு மகிமைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிற மகிமையை சபையாகிய நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவஜனமே, நாம் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆலயம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல தாமதம் காட்டோம்னா அது கீழ்ப்படியாமை. அது நிமித்தமாக நாம் நம்முடைய சரீரங்களிலே தேவ மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவான எல்லா சாத்திய கூறுகளையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேர்ட்லி வெனஸ்டேல நான் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தாமதமான கீழ்ப்படிதல் அது கீழ்ப்படியாமை. வேதத்தில் நாம் நிறைய இடங்களில் பார்க்கிறோம், தாமதமாக செயல்படுகிறவர்கள் ஆண்டவருடைய மகிமைகளை இழந்து போகிறார்கள். விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், லூக்கா 9வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் கடைசியில் ஆண்டவர் எழுதுகிறாரு, கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாதான், அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவனாக இருக்க மாட்டானா. காரணம், அங்கே ஒரு சீஷன் கேட்கிறார், ஆண்டவரே நான் போய் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபேர்வெல் பண்ணிட்டு வந்துடுறேன், லெட் மீ ஹாவ் அ ஃபேர்வெல், பிகாஸ் நான் உங்ககிட்ட வந்துடுறேன், நான் உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்காக நான் வந்து விடுகிறேன், லெட் மீ ஹாவ் அ ஃபேர்வெல். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்ஸ் என்னை ஃபாலோ பண்ணி விரும்பிட்டேன்னா நீ தாமதம் பண்ணாத, கலப்பையில் கை வச்சிட்டியா திரும்பி பார்க்காத. இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய நாம் அறிந்திருக்க வேண்டிய விஷயம், வசனத்துக்காக வாழ்வதற்காக, சத்தியத்திற்காக வாழ்வதற்காக நம்மை விட்டு கொடுத்துட்ட பின்பு திரும்பவும் நான் உலக வாழ்க்கைக்குள்ளே நான் போயிட்டு அப்படி வரேன் அப்படின்னீங்கன்னா அது தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதல் அல்ல, அது கீழ்ப்படிதலும் இல்லை, கீழ்ப்படியாமையே அவைகளெல்லாம். தாமதம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கோ
இல்லை கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ ஒரு வேலையை கொடுத்துட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க போகிறாங்க. ஆனால் திரும்பி வந்த பின்பும் அந்த யாருக்கு அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதோ அவங்களுக்கு அந்த ஒர்க்குக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்வே இருந்தாலும் கொஞ்சம் தாமதப்படுத்திட்டாங்கன்னா அது கீழ்ப்படியாமை தான். சொன்னவங்க சொன்ன வார்த்தையை சொன்ன உடனே நிறைவேற்றலைன்னா லேட்டாக பண்ணாலும் அது கீழ்ப்படியாமை தான். அவங்க எதிர்பார்க்கிற நேரத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம அப்படியே அவைகளை காலம் தள்ளுவோம் என்றால் அவைகள் கீழ்ப்படியாமை. இன்னைக்கு தேவன் நிறைய பேருக்கு ஊழியம் கொடுத்துருக்கிறார், தேவன் நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் செல்லட்டும், நான் இது நிறைவேறிச்சுன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுவேன், இது நிறைவேறிடுச்சுன்னா நான் இதை செய்ய ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லி அநேக வேளைகளிலே நாம் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த தாமதங்கள் அவைகள் கீழ்ப்படியாமை, அது பாவம், அது தேவனை கோபப்படுத்துகிற காரியம். தேவன் உங்களுக்கு கொடுத்த மகிமையை நீங்கள் இழந்து போகிறதற்கு ஏதுவாக அவைகள் காணப்படும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளிலே தேவன் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் நான் தாமதம் பண்ணது தேவனுடைய மகிமையை நான் இழந்து போகிறதற்கு ஏதுவாக காணப்பட்டது. அவருடைய அபிஷேகத்தின் மேன்மையில் நான் கொஞ்சம் தோய்வோடு கூட ஓடுகிறதற்கு ஏதுவாக காணப்பட்டது. தேவஜனமே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னாருன்னா அதன்படியே செய்வோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தாமதமான கீழ்ப்படுதல், ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் டயர்டாக நம்ம வீட்டுக்கு வருவோம், ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ ஃபோன் பார்க்காம ஓரம் எடுத்து வச்சுட்டு நீ பைபிள் வாசி அப்படின்னு ஆண்டவர் உணர்வை கொடுக்குறாருன்னா இன்னும் ஒரு 2 ரீல்ஸு, இன்னும் ஒரு 2 வீடியோ அப்படின்னு தள்ளி 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 அவர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ண சொல்லியிருப்பார், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை எடுத்து வைன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொன்ன உடனே நம்ம கீழ்ப்படிவோன்னா அங்கே தான் அவருடைய மகிமை இன்னும் நம்மை நிரப்பி நம்ம இன்னும் பலனுள்ள பாத்திரங்களாய், தேவனுடைய கரங்களிலே அலங்காரமான பாத்திரங்களாய் ஊழியத்தில் எடுத்து பயன்படப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக நாம் திகழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அவர் சொன்ன பின்பும் அப்படியே நம்ம இன்னும் எழுந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் காலையில் தட்டி விடுவார். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் நம்ம தூங்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அவர் சொன்ன உடனே எழுந்து நம்ம ஜெபம் பண்ணுவோன்னா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும், அவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியும். அவர் காலை தோறும் நம்ம எழுப்பி கொடுக்கிற அந்த புதிய கிருபையை உணர்வுள்ளவர்களாக அனுபவிக்க முடியும். இல்லாவிடில் நம் வாழ்க்கையில் நிறைய வேளைகளில் நாம் அந்த டிலேய்டு ஒபீடியன்ஸ்லேயே இருக்க நம்ம டிஸ்ஒபீடியன்ட் பீப்புளாகவே இருப்போம், டிஸ்ஒபீடியன்ட் சில்ட்ரனாகவே இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அதை தான் சொல்லுகிறார், தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமையே. நீங்கள் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் தாமதமாக கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும். எந்தெந்த காரியங்களை நாம் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அதை நீங்கள் பொருத்தனை பண்ணி அதை ஆண்டவர் செய்ய சொல்லி இன்னும் கொஞ்ச நாளில் செஞ்சிடறேன்ப்பா, இன்னும் கொஞ்சம், இன்னும் 1 மாதம், இன்னும் 2 மாதம் தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், தாமதமாக நீங்கள் கீழ்ப்படுகிறது அது கீழ்ப்படியாமை. நீங்கள் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நிறைய வேளையில் நிறைய பிள்ளைங்க, நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றேன், ஆனால் இன்னும் 1 மாதம், இன்னும் 2 மாதம், இல்லை 1 வருஷம், இல்லை 2 வருஷம் நான் ஞானஸ்தானம் எடுத்துடுறேன். தேவஜனமே, அந்த எத்தியோப்பிய மந்திரி வசனத்தை கேட்டு அந்த தண்ணீரை பார்த்த உடனே என்னை இம்மிடியேட்டாக ஞானஸ்தானம் கொடுங்கப்பான்னு சொல்கிறார். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த எத்தியோப்பிய மந்திரியை கொண்டு அந்த கண்டமே தேவனுடைய நன்மையின் வார்த்தையை கேட்டது, இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை அறிந்து கொண்டது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் தாமதம் பண்ணுறது உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவ மகிமை இறங்குவதற்கு நீங்கள் தடையாக இருப்பீர்கள். தாமதமான சில கீழ்ப்படிதல்கள், இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும்னு ஆண்டவர் சொன்ன பின்பும் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இன்னும் எனக்கு ஒரு சமாதானம் வரல, இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. எத்தனை நாள் தான் கன்ஃபர்மேஷன் பல வருஷத்தை கடந்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி ஆண்டவர் சில பேர்கிட்ட பேசுகிறார், தேவனிடத்துல காத்திருக்காமல் எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. நீங்கள் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும், உங்களுக்கான ஓட்டத்திலே நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், அவர் என் சமூகத்தில் வந்து உட்காருன்னு சொல்லிட்டாருன்னா உட்காந்துடணும், என் முகத்தை பாருன்னு சொல்லிட்டாருன்னா பார்த்துடணும். அதை பார்க்காம நான் அடுத்தவங்க முகத்தெல்லாம் பார்ப்பேன், அடுத்தவங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸை நான் எடுத்து அதன் பிரகாரம் ஓடுவேன். உனக்குன்னு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வச்சுருக்கும் போது அடுத்தவங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி எடுத்துகிட்டு நீ வேகமாக ஓடணும்னு நினச்சா அதில் தேவன் பிரியப்பட மாட்டார். இஃப் ஹீ ஹாஸ் அ ஸ்டோரி லைன் ஃபார் யூ, இஃப் ஹீ ஹாஸ் ப்ரீடெஸ்டைன்ட் யூ ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ், நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா
தேவனுடைய நன்மையான ஈவுகளை இழப்பதற்கு ஏதுவாக காணப்படும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்ன உடனே கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்குமானால் அங்கே தான் ஒரு தெய்வீக ஜெயம், அங்கே தான் ஒரு தெய்வீக மகிமை நம்முடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில், நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை பார்க்க முடியும். லெட்ஸ் யுவர் கிறிஸ்டியன் லைஃப், லெட் இட் பி not a delayed obedient life. It is never ever a obedient life at all. தேவன் விரும்புகிறது delayed obedience கிடையாது, தாமதமான கீழ்ப்படிதல்கள் கிடையாது. அவர் உங்களை ஏஞ்சுக்க சொன்னால் உடனே ஏஞ்சிருங்க. தூசியை உதற விடுன்னு சொன்னால் உடனே உதற விடுங்க. அவர்கிட்ட ரீசன் சொல்லாதீங்க. ஆண்டவரே என் தூசி ரொம்ப பெருசாக இருக்குது, என்னாலலாம் தட்ட முடியாது. ஆண்டவரே என்னால் ஏஞ்சிக்க முடியாது, எனக்கு பலனே இல்லை. அவர் பலனை கொடுக்காம உன்னை ஏஞ்சிக்க சொல்லவே மாட்டார். உனக்கான சீசனுக்கு உன்னை கொண்டு வராமல் உன் தூசியை உதற விட்டு எழுஞ்சிக்கோன்னு சொல்லவே மாட்டார். அவர் பல வருடமாக சிலருக்கு தூசியை உதற விட்டு எழுந்து உனக்கு இருக்கிற பலத்தோடு போகணும் சொன்ன பிறகும் போகாமல் இருக்கிறோன்னா அவரை நம்ம துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், கோபப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சிலருக்கு இதை எச்சரிப்பின் வார்த்தையாக சொல்லுகிறார். Delayed obedience is disobedient. தாமதமான கீழ்ப்படிதல்கள், கீழ்ப்படியாமை, அவை தேவனை துக்கப்படுத்துகிறது, தேவனை கோபப்படுத்துகிறது. ஊழியத்துக்கு வான்னு சொன்ன பிறகும் இல்லை 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 இப்போ இல்லை இப்போ இல்லை இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? இதை செய், இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு, இந்த இடத்துல விதை, இந்த இடத்துல கொடு, இந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணு, இந்த இடத்துல காத்துரு, இந்த இடத்துல உபவாசி அப்படின்னு ஆண்டவர் சொன்ன பிறகும் இன்னும் 2 நாள் கழிச்சு, இன்னும் 3 நாள் கழிச்சு, இன்னும் 1 மாதம் கழிச்சு, இன்னும் 1 வருஷம் கழிச்சுன்னு நம்ம அப்படியே அதை போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அங்கே தான் கீழ்ப்படியாமை மகிமைகளை எடுத்து விடுகிறது. தேவன் நம்ம மேலே இன்ட்ரெஸ்டட் பண்ண சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம இழந்து போகிறோம். தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்படுகிறோம். காரணம் டிஸ்ஒபீடியன்ஸ். இன்னைக்கு நிறைய இடங்களில் துன்மார்க்கர் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. ஏன்? நீதியின் வாழ்க்கையை விட்டு நம்ம புறக்கணிக்கப்படுகிறோம், அதன் ஆசீர்வாதங்களை விட்டு புறக்கணிக்கப்படுகிறோம், அவைகளை ரிசீவ் பண்ணாமல் இருக்கிறோம். ரீசன் டிலேட் ஒபீடியன்ஸ். தாமதமான சில கீழ்ப்படிதல்கள், அவைகள் கீழ்ப்படியாமை, அவைகளெல்லாம் நிற்கிறபடினாலே சில நன்மைகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை உணர்த்துவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிட்ட நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில் தாமதமான கீழ்ப்படிதல்கள், கீழ்ப்படியாமை என்று உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசி இருக்கிறீங்க. அவைகள் எங்கெங்கெல்லாம் தாமதமான கீழ்ப்படிதல்களோடு கூட இருக்கிறாங்களோ அவர்களை இந்த வசனத்தை கொண்டு உணர்த்துங்கப்பா. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அற்புதங்கள், அடையாளங்கள் எங்கள் ஜீவிதத்தில் விளங்கட்டும், நன்மையாய் தீரட்டும். துதிகன மகிமைகள் உமக்கே எடுக்கிறேன். என் இரட்சகர் மீட்பரும் ஆகிய ஐயன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வேர்ட்லி வெட்னஸ்டேல சந்திக்கிறேன். Until then, stay tuned. God bless you.